குர்பானியுடைய இறைச்சியை எப்படி பங்கு வைக்கணும்னு தெரியுமா? பொதுவாகவே நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், அந்த இறைச்சியை 3 பங்காக போட்டு ஒன்றை தனக்காகவும் மற்றொன்றை உறவினர்களுக்காகவும் இன்னொரு பங்கை ஏழைகளுக்காகவும் ஒதுக்குவோம். ஆனால் இப்படித்தான் செய்யணும்னு நபி அவங்க நமக்கு எந்த கட்டளையும் விதிக்கலை. ஆக நம்முடைய தேவைக்கு நாம் தாராளமாக எடுத்துக்கலாம், உறவினர்களுக்கும் கொடுக்கணும், தான தர்மமும் செய்யணும். ஏன்னு சொன்னால் இறைவன் தன்னுடைய திருமறையில் 22வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அவற்றின் குர்பானி பிராணியிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், வறுமையிலும் கையேந்தாமல் இருப்பதற்காகவும் திருப்தியாக வசதியோடு இருப்பவருக்கும் யாசிப்போருக்கும் உண்ண கொடுங்கள்னு சொல்கிறான். என்றாலும் அதிகம் தானம் தர்மம் செய்வது சிறந்தது. ஏன்னு சொன்னால் பஞ்சம் நிறைஞ்ச ஒரு காலத்தில் நபி அவங்க 3 நாட்களுக்கு மேலே அந்த இறைச்சியை வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சட்டம் பின்னர் மாற்றப்பட்டுடுச்சு. இப்போ நாம் எத்தனை நாள் வேணாலும் அதனை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். என்றாலும் அதிகம் தான தர்மம் செய்கிறது சிறந்தது.